ஸ்தோத்திரம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை அண்டிக் கொள்ளும்படியாய், அவரையே சார்ந்திருக்கும்படியாய் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. இந்த வருஷத்தை காண தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த வருஷத்தை ஜெயமாய் முடிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் கூட இன்றைக்கு இல்லை. ஆமென். இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் கூட இந்த வருஷத்தில் இப்போ இல்லை. ஆனால் தேவன் நம்மளை கிருபையாய் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஆமென். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஆமென். நமக்கு பரிசுத்த பந்தி இருக்கிறதுனாலே ஆமென். ஹல்லேலூயா. நாம் சீக்கிரமாய் இந்த செய்தியை நாம் தியானித்து விட்டு, வசனத்தை தியானித்து விட்டு நாம் பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு வொர்ஷிப் இது பண்ணி முடிக்கிறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள், என் ஜனங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கலாம். எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் என்னை தேடுகிற, என் முகத்தை நோக்கி பார்க்கிற, என் ஆலயத்தில் கூடி வருகிற, என் பரிசுத்த ஸ்தலத்தை நேசிக்கிற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்களை நான் அளிக்கும் நன்மையால் அவர்களை நான் திருப்தியாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்த்தோம். அந்த நன்மை எந்த இடத்துல காணப்படும் அப்படின்னு சொன்னால் உலகத்தானுக்கு அது தெரியாது. எங்கே இருந்தாலும் தேவனை நோக்கி பார்த்து என்ன செஞ்சிடலாம், ரட்சிக்கப்பட்டுடலாம். எங்கே இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், நன்மை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆமாம், எங்கே இருந்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். கேட்க மாட்டார் இல்லை. எந்த குகையிலிருந்து அவரை கூப்பிட்டாலும், எந்த பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து அவரை கூப்பிட்டாலும் அவர் அதற்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். அவர் கேட்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆனாலும் அவர் கேட்டு அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுவித்த பின்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், விடுவித்த பின்பதாக அவர் சேர்த்து கொள்ளுகிற இடத்துல நாம் என்ன பண்ணணும், சேர்க்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் சேர்த்து கொள்ளுகிறதுக்கு தான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்துல நான் வந்து உங்களை என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது அந்த இடத்துக்கு கூடி வரணும். அந்த இடத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த இடத்த இல்லை உலாவுகிற தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூடி வர வேண்டாம். அவன் வீட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, தொழுது கொள்ளுங்க. நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பதில் தருவேன்னு சொல்லலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக்கி அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதை எப்படி சபையாய் ஆசரிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் அநேக இடங்களிலே தேவன் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் ஒரு பரிசுத்தமான நாள். ஆமென். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்கிறாதீங்க, விட்டுறாதீங்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சபை கூடி வருதல், சபை ரொம்ப முக்கியம். தேவாலயம் மிகவும் முக்கியம். ஆமென். தேவாலயத்தை அநேக இடங்களிலே தேவன் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தேவாலயம் ஒரு மனிதனை ரட்சிப்பது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தேவாலயத்திலே வாசம் பண்ணுகிறவர் அவர்களை ரட்சிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர்.
தேவாலயத்திலே நன்மை இருக்கிறது இல்லை, ஆனால் தேவாலயத்தில் வாசம் பண்ணுகிறவரிடத்திலே நன்மை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த நாட்களில், ஆமென், சீஷர்கள் மற்றவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, எருசலேம் இருக்கிற தேவாலயத்தை பார்த்து, இதை நீர் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, என்னுடைய மகிமை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த தேவாலயம் என்ன செய்யுங்க, இடித்து போடுங்க, 3ஆம் நாளிலே நான் நினச்சிவேன் அதை எழுப்புவேன். ஆமென். இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இது என்ன செய்யும், இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உலகத்தில் காணப்படுகிற வெளியரங்கமாய் காணப்படுகிற பில்டிங் அல்ல, அது ஒரு நாள் அழிந்து போகும். அதை தான் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். ஆமென். அது யார் கட்டின தேவாலயமாக இருக்கலாம். சாலமோன் ராஜா பார்த்து பார்த்து ஒரு பெரிய தேவாலயத்தை என்ன செய்தாராம், கட்டினாராம். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்து பார்த்து அவ்வளோ மகிமையா. அதுக்காக அவருடைய தகப்பன் தாவீது தூரத்து தேசத்திலிருந்துலாம் மரங்களையும் வெள்ளியும் பொன்னியும் என்ன செய்தார், அவர் சேர்த்து வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. என் பையன் தேவாலயத்தை கட்டுறப்ப பற்றாக்குறை வந்துடக்கூடாது, அதனால எதையும் குறைச்சி அவன் மதிப்பிட்டு அவன் கெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா தேவையான எல்லா பொருள் எல்லாத்தையும் என்ன செய்தான், அவன் சேர்த்து வைத்தான். ஆமென், ஆமென். ஆனாலும் சாலமோனும் அதை ரொம்ப அருமையாக அவன் கட்டினான். அந்த தேவாலயத்தில் அவர் உலாவுகிறதை காட்டிலும், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நம்மளுடைய தேவாலயமாகிய நம்முடைய வீட்டிலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது அவருக்கு பிரியமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளே உலாவுகிறது அவருக்கு பிரியமாக இருந்தது. அந்த தேவாலயத்தை தேவன் மேன்மைப்படுத்தவில்லை, அதை தான் நான் சொல்ல வந்தேன். சாலமோன் கட்டின தேவாலயத்தை தேவன் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வரவில்லை. ஆமென். சாலமோன் கட்டின தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறவரை மேன்மைப்படுத்தும்படியாய் தேவன் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த தேவாலயத்தில் நாம் கூடி வர வேண்டும். ஆனால் தேவாலயம் நம்மை விடுவிக்காது, தேவாலயத்தில் உலாவுகிற தேவன் நம்மளை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவாலயத்தில் மகிமைப்படுகிற குமாரன் நம்மை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவாலயத்திலே பரிசுத்தத்தை விளம்ப பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், உலாவி கிரியைகளை நடப்பிக்கிற ஆவியானவர், ஆமென், நம்மளை திருப்தியாய் தேவன் நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவாலயத்தில் இருக்கிற நன்மைகளினால் தேவன் நம்மளை என்ன செய்வார், திருப்தியாக்குவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நன்மை எங்க இருந்து காணப்படும்னா தேவாலயத்தில் தான் அந்த நன்மை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாசித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மைகளால் திருப்தியாகும். உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும் என்று சங்கீதக்காரன் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு உலக பொருட்களில் இருக்கிறத அவன் திருப்தியா எண்ணுவானானால் அந்த திருப்தி அது குறிப்பிட்ட நாளுக்கு தான் இருக்கும், குறிப்பிட்ட வருஷங்களுக்கு தான் இருக்கும். எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கணுன்னா அதை அடிக்கடி நம்ம பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி நம்ம பார்ப்போம். அதை பற்றி ஒரு 2 நாளைக்கு ரொம்ப உற்சாகமாக பேசுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் அந்த பொருள் யூஸ் பண்ண பழசாக அதை பற்றிய அதை குறித்ததான என்ன நமக்கு என்ன இருக்காது, பெரிய ஒரு ஈடுபாடு அதில் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் உலக பொருள். ஆமாம், அது வாங்காத வரைக்கும் நமக்கு ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி, அதனால ஒரு பெரிய வெறுமையாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த பொருள் இல்லாததுனால தான் வீட்டில் அவ்வளோ பொருள் இருக்கும். ஆனால் அந்த பொருள் இல்லாதது தான் வீடே வெறுமையாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த பொருள் வந்துட்டால் நம்ம திருப்தி அடைஞ்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த பொருள் வந்தாலும் அது குறிப்பிட்ட நாளுக்கு தான், அது கொஞ்ச நாள்ல அது இன்னொரு வெறுமையை காட்ட ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவ ஆலயத்தில் ஒரு நன்மை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நன்மை நம்மளை திருப்தியாக்கி கொண்டே இருக்கும்.
அனுதினமும் அந்த நன்மை புதியவைகளாகவே அது நமக்கு காணப்படும். ஆமென். எப்பெல்லாம் நம்ம இந்த தேவாலயத்துக்குள்ளே நம்ம கூடி வருகிறோமோ அப்பெல்லாம் அந்த நன்மை நமக்கு புதியவைகளாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறதை பார்க்க பார்க்க அதில் நாம் இன்னும் சந்தோஷம் அடைந்து ஆனந்தம் அடைந்து இன்னும் நான் திருப்தி ஆகணுமே என்கிற ஏக்கம் தான் நமக்கு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திருப்தி ஒரு நாளும் ஒழிந்து போகிற திருப்தி அல்ல. அந்த திருப்தி ஒரு நாளும் சலித்து போகிற திருப்தியும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் நம்மளை புதியவர்களாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த திருப்தி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். யார் ஆண்டவர் தன் பக்கமாய் சேர்த்து கொள்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவர்கள் அவர் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் அவர் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென். அப்போ தேவன் உங்களையும் என்னையும் சேர்த்து கொண்டாரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். இந்த நன்மை அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் அவர்களை சேர்த்து கொள்ளவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற அளவுக்கு நம்ம என்ன பரிசுத்தவான்களா, நீதிமான்களா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு என்னத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா பெருசாக நம்ம ஒன்றுமே என்ன செய்யலை, கொடுக்கல. ஆனாலும் தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கம் பெரியது. அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே இருக்கிறவர்கள் எப்பவும் திருப்தி ஆவார்கள். ஆமென். ஏசாயா 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். இது தீருவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசு 70 வருஷத்துக்கு அப்புறம் தீருவை சந்திப்பா. ஆமென். தேவன் சந்திப்பா. அப்போ அந்த தேசம் ஆசீர்வாதமாக்கப்பட்டதாய் இருக்கும் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிட தேவன் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. திருப்தியாய் சாப்பிட தேவன் உதவி செய்வார். ஆமென். ஒரு மனுஷனை சில விஷயங்களில் திருப்திப்படுத்துறான்னா அதில் ஒன்று ஆகாரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 3 நேரம் வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் சாப்பிட்றோம். 3 நேரத்துக்கு அதிகமாகவும் சாப்பிட்றோம். சில பேர் குறைவாகவும் சாப்பிட்றாங்க. நம்ம டெய்லி சாப்பிட்டாலும், ஆனால் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட போகிறோம், எப்படிப்பட்ட ஆகாரத்தை நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விட்டு பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். ஆமாம், ஆமாம். அதுலேயும் சில ஆகாரம் நமக்கு பிடித்தமான ஆகாரம் இருந்ததுன்னா, அது நல்ல கொஞ்சம் சுவையாக அது அன்றைக்கு அது அமைஞ்சுது அப்படின்னா, அப்பா இன்னைக்கு ரொம்ப திருப்தியாக நமக்கு இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு அது பிடிச்ச ஆகாரமாக இருந்ததுன்னா, பிடிக்காத ஆகாரம் எவ்வளோ வச்சாலும் அது நமக்கு என்ன செய்யாது, திருப்தியாக தெரியாது. அப்போ தேவனுடைய ஆகாரத்தில் நாம் திருப்தியாக சாப்பிடணும். திருப்தியாக வேணும்னா நாம் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்களை அது பிடித்ததாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது திருப்தியாய் சாப்பிட தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் இந்த இடத்துல வேண்டா வெறுப்பாக உட்கார்ந்துருக்கலாம், சில பேர் வாஞ்சையோடு உட்கார்ந்துருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக இதை சொல்லுறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் அவன் திருப்தி அடையலை அப்படின்னா வேற எங்கேயுமே அவன் திருப்தி அடைய முடியாது.
ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் திருப்தி அடையலைன்னா வேற எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, திருப்தி அடைய முடியாது. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு செழுமையான பதார்த்தம் வேற எங்கேயுமே கிடைக்காது. தேவனுடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகள், ஆமென், ஹல்லேலூயா, காயம் கட்டுகிற வார்த்தைகள் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்திலையும் ஜனங்கள் சொல்லுவாங்க, வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போகும். அவர்கள் மறையும் போது அந்த வார்த்தைகளும் அவர்களோடே மறைந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், பிரதர் சிஸ்டர், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்களை பார்த்து பாதுகாத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் சொல்கிற வார்த்தை அவனுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அந்த வார்த்தை அவனை, ஒரு மனுஷனை, ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் தேவன் நித்தியத்துக்கும் அவர் சம்பூரணர். இந்த ஆலயம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற சகல ஆலயங்களிலும், ஆமென், ஹல்லேலூயா, தலைமுறை தலைமுறைக்கும் ஜனங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே தேவன் அவர், நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவர் 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து இந்த சபையில் நின்று ஆராதித்தவங்களையும் கர்த்தர் திருப்திப்படுத்துவார். 10 தலைமுறைக்கு அப்புறமும் எந்த சபையில் நின்று ஆராதிக்கிறவங்களையும் கர்த்தர் திருப்திப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. திருப்தியாக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். அவரிடத்துல ஒரு மனுஷன் திருப்தி ஆகலைன்னா, தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனுஷன் திருப்தி ஆகலை அப்படின்னா அவன் திருப்தி ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சில பேருக்கு அவர்களுக்கு ஏற்ற வார்த்தை வந்தால் மட்டும் திருப்தி ஆவாங்க. ஆமென், ஆமாம். அவங்களுக்கு கொஞ்சம் கடினமான வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஆமாம், திருப்தியாக மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது அல்ல, எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தையை நாம் திருப்தியாய் நாம் என்ன செய்யணும், உட்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 3 இல்லைன்னா 4ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு நேராய் ஒரு புஸ்தகம், ஒரு கை நீட்டப்பட்டது. ஆமென், அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. ஆமென், அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதில் புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஆமாம், 3ஆவது அதிகாரம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் இந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையுள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். ஆமென். விளங்காத பேச்சும் தங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையுள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்துக்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாராகில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, ஆமாம்,
புஸ்தக சுருள் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தக சுருள் என்ன அப்படின்னா வேதாகமம் தான். இந்த வேதாகமத்தில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாத்திரமல்ல, சாபமான வார்த்தைகளும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீதியான வார்த்தைகள் மாத்திரமல்ல, கண்டிப்பான வார்த்தைகளும் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகளை நீ என்ன செய், புசித்துட்டு நீ போய் இஸ்ரவேலரிடத்துல நீ போய் என்ன செய், இதை பேசு. அந்நியர்களிடத்தில் அல்ல. இந்த வார்த்தை குறித்து இந்த கடினமான ஐயோ புலம்பல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ வெளியில் போய் பேசுகிறதை காட்டிலும் எங்கே நீ பேசு, இஸ்ரவேல்ல சபைகளுக்குள்ளே நீ பேசு. ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனத்தினிடத்தில் நீ அதை பேசு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் செவி கொடுப்பார்களோ செவி கொடுக்க மாட்டார்களோ, எனக்கே அவர்கள் செவி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனால் செவி கொடுக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை நன்மையாய் காணப்படும். அவர்கள் நித்தியத்துக்கும் நன்மையை அனுபவிப்பார்கள். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா அவர்கள் நன்மையை அனுபவிப்பது கடினம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆலயத்தில் நன்மை இருக்கிறது. அந்த நன்மை முதலாவது எப்படிப்பட்ட நன்மை இருக்கிறதுன்னா வார்த்தை என்கிற நன்மை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் வார்த்தையாய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய வார்த்தையை அனுப்பி இந்த காரியங்களை எல்லாம் சிருஷ்டித்தார். நாம் காண்கிற எல்லாவற்றையும் தேவன் வார்த்தையை அனுப்பி அவர் சிருஷ்டித்தார். ஆமென். தன்னுடைய வார்த்தையை, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளிடத்தில் அது வாசம் பண்ணினது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் குமாரனாய் இந்த இடத்துல அவர் வெளிப்பட்டார். அப்போ இந்த இடத்துல ஆலயத்துக்குள்ள இருக்கிற நன்மை, முதலாவது தேவனுடைய வார்த்தை என்கிற நன்மை இருக்கிறது. இரண்டாவது இயேசு என்கிற கண்மலையாகிய நன்மை இந்த இடத்திலே காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த வார்த்தை இந்த இடத்துல இருக்கிறதுனா, இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அந்த நன்மையை நிச்சயமாய் அனுபவிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த நன்மையை என்ன செய்வாங்க, அனுபவிப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை எனக்குரியது அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிங்கன்னா இது இந்த வார்த்தைகளில் சொல்லப்படுகிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்குரியதாய் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள்ளது இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா சபைகள் அநேகமான பேருக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு வார்த்தை கிடைச்சிது, எனக்கு வார்த்தை கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு நபர் என்கிட்ட சொன்னார், எனக்கு வார்த்தை கிடைச்சிது, அதனால நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் அந்த வார்த்தை கிடைச்சிதுன்னா அந்த வார்த்தை யார் இடத்துலேருந்து வந்தது? மனுஷனிடத்திலிருந்து வந்ததுன்னா அது வெறுமையாய் திரும்பும். தேவனிடத்திலிருந்து வருது என்றால் அது பலன் கொடுக்கிற வார்த்தையாய் அது மாறும். ஆமென். 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது அப்படியே திரும்ப அப்படியே அந்த வானத்துக்கு அது திரும்பாமல் பூமியை நனைத்து, ஆமென், ஹல்லேலூயா, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாது. அப்போ
ஒரு மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருமானால், ஆமென், தேவனிடத்திலிருந்து ஒரு மனுஷன் வார்த்தையை பெற்றுக்கொள்வானானால், அந்த வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு விதையாய் விதைக்கப்பட்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு உறைந்த மலையைப் போல, மாரியைப் போல அது நனைத்து, ஆமென், ஹல்லேலூயா, அது பலன் கொடுக்கிறதாய் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம்? விதைக்கிறவனுக்கு விதையாய் அது மாறும், புசிக்கிறவனுக்கு ஆகாரமாய் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து ஒருவன் வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியை செய்து தான் அது திரும்பும். ஆமென், ஹல்லேலூயா. அது கிரியை செய்யணும். கிரியை செய்யலைன்னா அது தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்தது என்று சொல்லவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் என்று தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்திருக்குமானால் அதை செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கணும், மற்றவர்கள் அதை கண்டுகொள்ளணும், அறிக்கையிடணும். ஆமென், ஹல்லேலூயா. அரைகுறையில தேவன் மாற்றுகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் அந்த வார்த்தையை அவர்கள் முழுமையுமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை முழுமையுமாய் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை, அந்த வார்த்தையினுடைய நன்மையை அவர்கள் அனுபவிக்கவில்லை. அதுதான் சரியான பொருள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்திலே அநேக நன்மைகள் இருக்கிறது. அது எந்த வடிவில் இருக்குன்னா வார்த்தை என்கிற வடிவில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் ஆசையாய் உட்கொள்ள வேண்டும். ஒரு விதையை போல நமக்குள்ள வச்சு அந்த மாரியும் உரைமலையை போல நாம் அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தெளித்து தெளித்து விசுவாசத்தில் அறிக்கையிட அது முளைத்து எழும்புகிறதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வார்த்தை பலன் கொடுக்கணும்னா விசுவாசத்தை நம்ம அப்ளை பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் குழியை தோண்டி விதையை விதைக்கிறான் அப்படின்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த மண்ணை தோண்டி என்ன செய்கிறான்? விதையை விதைக்கிறான். ஆமாம், ஒவ்வொரு நாளும் விதைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் போய் காலையிலையும் சாயங்காலம் நோண்டி பார்த்தா அந்த விதை பலன் கொடுக்குமா? கொடுக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நான் போட்ட விதை நிச்சயமாய் அது என்ன செய்யும்? முளைத்து செடியாக இருக்கிறது, கொடியாகி மரமாகி காய் காய்த்து பூ பூத்து காய் காய்த்து என்ன செய்யும்? பலன் கொடுக்கும் என்கிற நம்பிக்கை. அது துளிர் விடும் பொழுது நான் போட்ட விதை என்ன செய்யுது? கிரியை செய்கிறது. ஆமென். அது கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது நான் போட்ட விதை என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அவன் ப்ராக்டிஸ் பண்ண அந்த கனியை அவன் பார்த்து சந்தோஷப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ, எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை பொறுத்து தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிறது, வார்த்தை என்கிற நன்மை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது தேவனுடைய ஆலயத்தில் அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கு 9 காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். மணி இப்போவே 11:20 ஆயிட்டு. அதனால் சுருக்கமாய் என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்கி கொள்கிறேன். வேத வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். வீட்டில் போய் நீங்கள் நிதானமாக தியானித்து பாருங்கள். இந்த வேத வசனம் உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா எது இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்கிற நன்மை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி சாந்தமாய் ஏற்றுக்கொண்டீங்கன்னா
உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பு, அழுக்கு எல்லாவற்றையும் எடுத்துட்டு இந்த திருவசனத்தை நீங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டால், ஆமென், ஹல்லேலூயா. வசனம் அநேகருக்குள்ள கிரியை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் இதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளாததுனால. ஆமென், ஆமென். அப்போ இந்த வசனம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் முதற் பலன்களாவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை என்ன செய்தார்? ஜனிப்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சித்தம் கொண்டு ஆமென், ஹல்லேலூயா, தம்முடைய சிருஷ்டிகளில் அவர் சித்தத்தினால தான் நீங்களும் நானும் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய சித்தத்தினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, அவருடைய சித்தத்தினால தான் நம்ம என்ன செய்தோம்? நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் மாத்திரம் நம்ம மேலே இல்லை அப்படின்னா நாம் இந்த வசனத்துக்கு புறம்பானவர்களாய், இந்த பாக்கியத்துக்கு புறம்பானவர்களாய் நாம் இருந்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபையினால தான் நாம் இந்த இடத்துல நாம் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தம் கொண்டு இந்த முதற் பலனாகும்படி, ஆமென், அநேக இந்த உலகத்தில் அநேக மரங்கள், செடிகள், கொடிகள் இருக்கின்றன. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொன்றிலையும் காய் காய்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதில் முதற் பலன் ஒரு விசேஷமான பலன். ஆமென். இந்த முதல் காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆமென், காயினும் ஆபேலும் தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆமென், ஆமென். ஆபேல் தன் வயலில் விளைஞ்ச எல்லாத்திலும் முதன்மையானவரை, முதற் பலனை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. செழுமையானவைகளை முதற் பலனாய் அவன் கொண்டு வந்து வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல முதன்மை ஒரு விசேஷமானது, அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதை தான் இந்த வசனத்தில் சொல்றார். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். முதற் பலனாய், அவர் விரும்புகிற முதற் பலனாய், அவர் ஏற்றுக்கொள்ளுகிற முதற் பலனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது அவருக்கு விருப்பம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் இந்த என்ன பெரிய ஒரு நன்மை அப்படின்னா, உங்களையும் என்னையும் முதற் பலனாய் மாற்றுகிறது. ஆமென். மரத்தில் நிறைய பழங்கள் காய்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா பழங்களையும் ஒரு பழங்கமாக தேவன் உங்களை என்னை வைக்க அவர் விருப்பப்படவில்லை. முதற் பலனாய் தேவன் நம்மை நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது முதற் பலனாய் எது மாற்றுகிறதுனா இந்த சத்திய வசனம்தான் மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சத்திய வசனம்தான் மாற்றுகிறது. அப்போ இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது இந்த வசனம் நம்மளை முதற் பலனாய் மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை முதற் பலனாய் மாற்றுகிறது. இரண்டாவது, இந்த வசனம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம், சபைக்குள்ளே காணப்படுகிற வசனம் என்ன நன்மை அப்படின்னா, நம்மளை தாங்குகிற வசனம். ஆமென். விழுகிற யாவரையும் இந்த வசனம் தாங்கும். உடைக்கப்படுகிற யாவரையும் இந்த வசனம் என்ன செய்யும்? உருவாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் உடைப்பான், இந்த வசனம் உருவாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் கீழே விழ தள்ளுவான். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, ஆலயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை உங்களை உருவாக்குகிற வார்த்தையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை கொல்லுகிற வார்த்தையாய் அது வராது. ஆமென், ஹல்லேலூயா. அதை எப்படி நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோமோ
அப்படி அது நம்ம இடத்துல அது கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களையும் என்னையும் உருவாக்குகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை கீழே தள்ளுவான், இந்த வசனம் நம்மளை தூக்கி நிறுத்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தூக்கி நிறுத்துகிற வசனம் இந்த இடத்துல கிரியை செய்கிறது. நம்மளை தூக்கி நிறுத்துகிற வார்த்தை இந்த இடத்துல கிரியை செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு விசேஷமான நன்மை நம்மளை தாங்குகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி மனுஷனுடைய வார்த்தை நம்மளை தாங்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் சூழ்நிலை மாறும் பொழுது அந்த வார்த்தையும் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை, தேவனுடைய ஆலயத்தில் வெளிப்படுகிற வார்த்தை ஒருபோதும் மாறாதவைகள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. அந்த வார்த்தை உங்களை தாங்கும் என்றால் மரணம் வரைக்கும் நம்மை தாங்கும். ஆமென், ஹல்லேலூயா. நித்தியத்துக்கும் அந்த வார்த்தை தாங்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கால்களுக்கு அது தீபமாய் இருக்கிறது. நம்ம எப்படிப்பட்ட பாதையில் நம்ம நடந்தாலும், கரடு மேடான பாதையில் நடந்தாலும், இருள் சூழ்ந்த பாதையில் நாம் நின்றாலும், ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற வார்த்தை நம்மளோடு கூட இருக்கிறது. ஆமென். சில நேரத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு பிரதர், நமக்கு எங்கே போகிறது என்ன செய்கிறதுனே தெரியல, ஒரு வெளிச்சமே இல்லை, எல்லாம் இருளடைஞ்சு போய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாகவே அவன் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் இருளின் ஆதிக்கத்தில் அவன் இருக்க முடியாது. ஏன்னா அந்த வசனம், அந்த வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அது அவனுடைய பாதைக்கு தீபமாக இருக்கும், அவனுடைய இருளுக்கு அது வெளிச்சமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு 29 அதிகாரம் 3 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். அவர் கொடுத்த வார்த்தையினால் நான் இருளை கடந்து போனேன். ஆமென். என்ன வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது? அவன் எந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான் அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் மாமிசம் அழிந்து போகலாம், என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் அழிந்து போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மாமிசம் அழிந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது, அவரை என் கண்களால் நான் காண்பேன். இதுதான் அவனுக்கு கிடைத்த வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்றான், ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன். அவனுடைய இருளான வாழ்க்கையை கடந்து போவதற்கு தேவன் அவனுக்குள்ளே ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கும் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரானால், எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வேளையிலும் அதை கடந்து வெளியே வருவதற்கு இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சமாகவே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 சங்கீதம் 130 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது, பேதைகளை உணர்வுள்ளவாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம், இந்த வார்த்தை எப்படிப்பட்ட மூடனையும் பேதையையும் உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். இருக்கிறவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். அதெல்லாம் எதை கொண்டு அவரை மூடனை ஞானியாக்குவார். ஆமென். ஞானியை மூடனாக்குவார், இருக்கிறவைகளை அவமாக்குவார், இல்லாதவைகளை உருவாக்குவார்னா
இந்த வார்த்தையை கொண்டு தான் உருவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் பிடிச்சுக்கிட்டான்னா, எந்த இடத்துலலாம் அவன் பேதையா இருக்கிறானோ அந்த இடத்துலலாம் அவனை கனப்படுத்துவதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, அவனை உயர்த்துவதற்கு இந்த வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை உருவாக்குகிறது இந்த வார்த்தை. பேதையை உணர்வடைய பண்ணுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பேதையை உணர்வடைய செய்கிறது. இல்லாதவனை உருவாக்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. 107 சங்கீதம் 20 வாசிக்கும் பொழுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வார்த்தை ஒரு மனுஷனை குணமாக்குகிற வார்த்தை. ஆலயத்தில் வெளிப்படுகிற அநேக வார்த்தைகளை ஆண்டவர் வல்லமையுள்ள வார்த்தையாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதை ஏளனமா பார்த்தாங்கன்னா அது ஏளனமாவே கடந்து செல்லும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள்ளது. இந்த வார்த்தையின்படியே தேவன் என்னை சுகப்படுத்த வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தையின்படியே எனக்குள்ள கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் என்று அவர்கள் விசுவாசிப்பார்களானால் அந்த வார்த்தை அவர்களை குணமாக்குகிறதாய் அது வெளிப்படும். ஆமென். அன்றைக்கு தேவாலயத்தில் இயேசு நின்று சூமின கையுடையவனை பார்த்து சொன்னாரு, ஆமென், ஹல்லேலூயா, உன் கையை நீட்டு. ஆமென், ஹல்லேலூயா. உன் கையை நீட்டு. அவன் நீட்டின பொழுது அவனுடைய கை அவனுடைய மறு கையை போலானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது உன் கை மறு கையை போலாகட்டும்னு அவர் சொல்லலை, உன் கையை நீட்டுன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு 100க்கு அதிபதி அந்த ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வயலக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனுக்கு இருந்த நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு இருந்த நம்பிக்கை. லாசரு மரித்து போனான். அவர் மாத்தாளிடத்தில் மரியாளிடத்தில் போன பொழுது அவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை அவர் பார்க்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை அதிகமாய் நேசித்தவர்கள், இயேசுவோடு அவர்கள் சாப்பிட்டவர்கள், அவர்களுடைய நகரத்திலேயே அவர்களுடைய வீட்டிலே அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அநேக போதனைகளை அவர்களிடத்தில் கேட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையை அவர்களே என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த 100க்கு அதிபதி அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்திருப்பான். ஆமென். நேரடியாக அவருடைய வார்த்தையை அவன் கேட்டவனாய் அவன் சொல்லப்படவில்லை. அவன் கேட்டவனாக தான் அவன் காணப்படான். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நான் போதகரை வருத்தப்படுத்த நான் விருப்பமில்லை, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை. நீர் என் வீட்டுக்கு வருகிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி இல்லை. ஆமென். தேவனை எவ்விதமாய் நாம் அறிந்து, அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை எவ்விதமாய் நாம் அறிந்து நாம் அறிக்கையிடுகிறோமோ அந்த வார்த்தை அவ்விதமாய் நம்மிடத்தில் கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அவ்விதமாய் கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை அவர் குணப்படுத்தினார். இன்றைக்கும் அந்த வார்த்தையை இந்த இடத்துல தொனிக்க பண்ணி அவர் சுகப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி அந்த மாமிசத்தையே பிக்க கொடுத்து நமக்காக அவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையாகிய மாமிசம் எனக்குள்ளே கடந்து வரும் பொழுது, இதை நான் உட்கொள்ளும் பொழுது நான் சுகமாவேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நம்மை சுகப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அன்னைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் என்ன செய்வேன், நான் சுகமாவேன். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகமாவேனா, அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நான் குடிச்சிட்டு நான் வியாதிக்காரனா நான் இருப்பேனா அப்படின்னு நம்ம விசுவாசிச்சோன்னா தேவன் உங்களையும் என்னையும் சுகப்படுத்துவதற்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரத்தமும் இந்த அப்பமும் அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா.
அதுக்கு அந்த சரீரத்துக்குள்ளே இரத்தத்துக்குள்ளே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. தான் அனுப்பினதை செய்யாமல் அது வெறுமையாய் திரும்பாது. உங்களை என்னை சுகப்படுத்துவது அவருடைய சித்தமாய் இருக்குமானால், இந்த வார்த்தை வெளிப்படும் பொழுது யார் யார் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தை கிரியை செய்யாமல் அது வெளியே செல்லாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்குன்னா, குணமாக்குகிற நன்மையை கொடுக்கும். ஆமென். அந்த வார்த்தைக்குள்ளே குணமாக்குகிற வல்லமை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 105 சங்கீதம் 19 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 105 சங்கீதம் 19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வசனம். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அவனுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைச்சது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் சிங்காசனத்துக்குரியவன். ஆமென், ஆமாம். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பணிந்து வணங்கி கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவன் உயர்த்தப்பட வேண்டியவன். அந்த வார்த்தை அவனை உருவாக்குவதற்கு அவனை புடமிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை வருமானால் அது ஆசீர்வாதமாகவும் வரும், அது கண்டிப்பாகவும் வரும். ஏன் தெரியுமா? நீ மற்ற மனுஷரோடு நீ பதற காற்றில் பறந்து போய் விடாதபடிக்கு, ஆமென், ஹல்லேலூயா, உன்னை சுத்தவானாய் நிறுத்துவதற்கு, அந்த வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்கிறதற்கு அது உன்னை புடமிடும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உன்னிலே கிரியை செய்கிறதற்கு உனக்குள்ளே அது புடமிடும். அதை புடமிடுகிறதற்கு யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை அது சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்தும். தான் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் மூலமாக செய்ய வேண்டியதை செய்தே காட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சில நேரத்தில் புடமிடும். இது ஒரு நன்மை. இந்த நன்மையை அநேகர் ஏற்றுக்கொள்கிறதில்லை, இதை அநேகர் விரும்புகிறதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வசனம் ஒரு மனுஷனை புடமிடுகிறதற்கு யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவன் மகிமை அடைகிறவனாய் அவன் இருப்பான். அவன் தோற்று போகிறவனாய் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. புடமிடுகிறதை நிறைய பேர் விரும்புகிறதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் கடைசி வரைக்கும் மகிமையை காண்பதும் இல்லை. ஆமென். யார் தன்னை புடமிடுகிறதற்கு, யோபு தன்னை புடமிடப்படும் பொழுது அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவனை மகிமைப்படுத்தினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஆமென், அவர்கள் இடம் கொடுத்தார்கள். தேவன் அவர்களை மகிமைப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் இந்த வார்த்தைக்காக புடமிடப்படுவதற்கு, சோதிக்கப்படுவதற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். ஆமென். பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், புடமிடப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அது சோதிக்கப்பட்ட பின்பதாக சுத்த பொன்னாக அது விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் புடமிடப்பட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருந்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தை புடமிடுகிற வார்த்தை, ஆலயத்தில் காணப்படுகிற வார்த்தை புடமிடுகிற வார்த்தை, வெளியில் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. ஆமென். நண்பர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆலயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை உன்னை புடமிடுகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 15 வாசிக்கும் பொழுது, ஆமென், வேத வசனத்தினால், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த வசனம், இந்த வார்த்தை
நம்மளை பொறுமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆறுதலை நமக்கு தருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு அவனுடைய காரியம் நிறைவேறுவதற்கு அவன் பொறுமை உள்ளவனாய் காத்திருந்தான். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி. தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னை கொண்டு நான் பெரிய ஜாதியை நான் கொண்டு வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. உருவாக்குவேன். ஆமென். கடற்கரை மணலை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அவனுக்கு வார்த்தையை கொடுத்தார். ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு அவன் அநேக நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, ஆறுதலையும் அளிக்கிறது. ஆமென். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு துன்பப்படுகிற வேளையிலே, ஒடுக்கப்படுகிற வேளையிலே இந்த வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்துகிறது, பொறுமையை கொடுத்து நம்மளை ஆறுதல் படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா டக்குன்னு நம்ம என்ன ஆயிடுவோம், காரியம் நமக்கு நிறைவேறலைன்னு நம்ம எரிச்சல் ஆயிடுவோம். ஆமென். எரிச்சலானவன் தீர்க்கதரிசியினுடைய காரியத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவன் எரிச்சலாகி ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எரிச்சலாகி சூரிய செடியின் கீழே போய் என்ன செய்தான், படுத்திருந்தான். ஏன்? அந்த வார்த்தை உடனே நிறைவேறணுங்கிறது அவனுடைய ஆதங்கம். ஆமென். நாம் எரிச்சலாகக்கூடாது. தேவாலயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை பொறுமையாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்கு நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு ஆத்திரப்பட்டு இப்போ உடனே எல்லாம் நடச்சிடணும் அப்படின்னு நினச்சா அந்த வார்த்தை நம்மளிடத்தில் கிரியை செய்யாது. ஆமென், ஹல்லேலூயா. பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மிடத்திலே அது மிகுந்த பலனை கொடுக்கிறதாய் அது இருக்கிறது. ஆமென், ஆமென். எட்டாவதாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை நம்மளை ஜெயிக்க பண்ணுகிறதாய் அது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென், ஆமென். நம்முடைய சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை நாம் ஜெயிக்கணும். ஆமென். இந்த வசனம் உலகத்தில் இருக்கிறவனை ஜெயிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் உலகத்தானை ஜெயிக்கிறவனாய் நாம் மாறுவோம். ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லைன்னா நாம் ஜெயிக்க முடியாது. ஆமென். அன்றைக்கு இயேசு சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு அவர் கொண்டு போகப்பட்ட போது அவர் தனக்குள்ளே தேவன் கொடுத்த வார்த்தையை பயன்படுத்தி அவனை என்ன செய்தார், அவனை ஜெயித்தார். ஆமென். அவர் பட்டயத்தை எடுத்து என்ன செய்யலை, உருவி வெட்டி போட்டு அவனை ஜெயிக்கலை. கல் எடுத்து அவன் மேலே எரிஞ்சு அவனை விரட்டி விட்டு அவரை என்ன செய்யலை, அவனை ஜெயிக்கலை. ஆமென். அவர் வசனத்தை கொண்டு அவர் ஜெயித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும், இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு நான் பாதப்படியாக்குவேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் வசனத்தை எடுத்து பேசினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்பத்தை எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லப்ப அவன் சொன்னான், ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம். அப்போ அவர் வார்த்தையை கொண்டு என்ன செய்தார், அவர் பேசி சாத்தானை ஜெயித்தார். ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அவன் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், வார்த்தையை வைத்து நம்ம ஜெயிக்கணும். ஆமாம், வாய் சாவாடால் என்ன செய்யக்கூடாது, பேசி ஜெயிக்கக்கூடாது. பிரதர், எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார், இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி நான் கிரியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லத்தக்கதாய் நாம் இருக்கணும். ஆமென். வார்த்தையின்படி நான் கிரியை செய்யலைன்னு சொன்னால் வாய் சாவாடாது, அது நமக்காக நம்மளுடைய நீதியை எடுத்துக்கொள்ளுகிறது. ஆமென். இந்த வார்த்தை இந்த சத்தியமான வார்த்தை எனக்கு வந்தது, இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன், நான் நிற்கிறேன், நான் செய்கிறேன், நான் காரியங்களை நடப்பிக்கிறேன் அப்படிங்கிறத வார்த்தையின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், நாம் உலகத்தை மற்ற காரியங்களை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். அதை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெயிக்க முடியும். உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. அதெல்லாம் ஜெயிக்கணும்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பட்டயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குகிற வார்த்தை. யோவான் 17:17 வாசிக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உம்முடைய வசனமே அந்த சத்தியம். எந்த சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்? வசனமே அந்த சத்தியம். ஆமென், ஆமென். உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது இந்த வசனம். ஆமென். ஆலயத்தில் வெளிப்படுகிற இந்த வார்த்தை என்கிற வசனம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். இதில் இருக்கிற ஒரு பெரிய நன்மை, உங்களையும் என்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. அந்த பரிசுத்தருக்கு முன்பதாக கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மணவாட்டியாய் உங்களையும் என்னையும் தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவது இந்த வார்த்தை. ஆமென். நீங்களும் நானும் கரை திரையற்ற கன்னிகையாய் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கணும்னா ஆலயத்தில் வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள் நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. உலகத்தில் இருக்கிற வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. உலகத்தானுடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. தேவனுடைய ஆலயத்தில் புறப்படுகிற வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். ஆலயம் உங்களை பரிசுத்தப்படுத்தாது. ஆலயத்தில் உலாவுகிற தேவ ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு எருசலேமினுடைய தேவாலயத்துக்குள்ளே அவர் கடந்து வரும் பொழுது, ஆமென், அந்த ஆலயத்தை தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய கிரியைகளினாலும் பரிசுத்தப்படுத்துகிறவராய் அவர் காணப்பட்டார். ஆமென். வார்த்தையை கொண்டு ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். சவுக்கை எடுத்து அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள், ஆனால் தேவனுடைய கிரியைகள் பரிசுத்தமானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நன்மை இந்த ஆலயத்தில் நிறைந்து இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை என்கிற நன்மை. ஆமென். உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துகிற நன்மை. ஆமென். உலகத்தை ஜெயிக்கிற நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. பொறுமையும் ஆறுதலையும் கற்றுக் கொடுக்கிற நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை புடமிடுகிற நன்மை, நம்மளை உணர்வுள்ளவர்களாக்குகிற நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை குணமாக்குகிற நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. வெளிச்சத்தை கொடுக்கிற நன்மை. இருளிலே நாம் வெளிச்சத்தில் நடக்கிறதற்கு உதவி செய்கிற நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்வத்தையும் தாங்குகிற வல்லமை. தருகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை எல்லாரையும் முதற் பலனாய் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற நன்மை. ஆமென். இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே தேவன் நம்மளை இந்த வருஷம் திருப்தியாய் தேவன் நடத்த விருப்பப்படுகிறார். இதுவரைக்கும் நீங்களும் நானும் முதற் பலனாய் இல்லாமல் இருக்கலாம். ஆமென். வரிசையில் நம்ம நிற்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் 10வது நபராக நம்ம நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஆலயத்தில் நம்ம பிந்தி காணப்படலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்போவும் முதற் பலனாய் நிற்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற முதற் பலனாய் நீங்களும் நானும் நிற்கணும். அதற்கு உங்களை எண்ணி முதற் பலனாய் நிற்க பண்ணுகிறது இந்த வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என்னை முதற் பலனாய் நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே என்னை முதற் பலனாய் நிறுத்துங்க. நான் ஆண்டவரே எல்லாருமாய் நான் நிற்க விருப்பப்படலை. என்னை நீங்கள் முதற் பலனாய் நிறுத்துங்க. எனக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்க வேண்டும். எனக்குள்ள ஒரு விசேஷித்த கிரியைகள் இருக்க வேண்டும். எனக்குள்ள ஒரு விசேஷித்த தன்மை இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த முதற் பலனாய் நான் காணப்படணும் ஆண்டவரே. ஆமென். அந்த முதற் பலன் ஒரு விசேஷித்த பலன். ஆமென், ஹல்லேலூயா.
என்னை நீங்கள் முதற் பலனாய் மாற்றுங்கப்பா, என்னை முதற் பலனாய் மாற்றுங்க. இந்த வார்த்தையினாலே ஆண்டவரே நான் விழுந்து விடாதபடிக்கு நீர் என்னை தாங்குங்க ஆண்டவரே, என்னை தாங்குங்க, என்னை தப்புவீங்க ஆண்டவரே. இருள் என்னை சூழ்ந்திருக்கிறது, இந்த வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றட்டும், இந்த வார்த்தை என்னை குணப்படுத்துகிறதாய் மாற்றட்டும், இந்த வார்த்தை என்னை புடமிடுகிறதாய் மாற்றட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு பொறுமையும் ஆறுதலையும் கற்றுக் கொடுக்கிறதாய் மாறட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வார்த்தை என்னை பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் வல்லமை நீங்க எனக்கு கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நன்மைகளினால் என் வாழ்க்கையை இப்பொழுது நீங்க நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் சொல்லப்பட்ட இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு வேணும். எந்த நன்மையை நான் விட்டுட்டு போகக்கூடாது. 9 விதமான நன்மையை நாம குறித்து தானித்தோம். ஆமென். ஆவியின் வரங்கள் 9. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் 9. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நன்மைகளும் 9 நன்மைகள் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. இந்த 9 நன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஒரு பரிபூர்ணப்பட்டவனாய் நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும். அரைகுறையாய் நான் கடந்து செல்லக்கூடாது. நான் திருப்தி அடையணும் ஆண்டவரே. உம்முடைய வாயின் வார்த்தையினால நான் திருப்தி அடைய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதை நான் ஆசையாய் உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை என் குடல்களை நிரப்பணும், என் வயிறை நிரப்பணும், என் இருதயத்தை நிரப்பணும், என் சிந்தையை நிரப்பணும் ஆண்டவரே. எந்த இடத்துல அது ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது ராஜா. இந்த வார்த்தை எனக்குள்ள நிரம்படி உதவி செய்வீராக. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இந்த வார்த்தை எனக்குள்ள நிரம்படி உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை நான் ஆசையாய் உட்கொள்ளணுமே, இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணுமே. அநேகருக்கு விதைக்கிறவனுக்கு விதையாகவும் புசிக்கிறவனுக்கு ஆகாரமாகவும் அது மாறணுமே. அப்படியா இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்ய நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்ய நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்ய நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன் ராஜா. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்க ஆண்டவரே. அந்த மாம்சத்தை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து இதை புசியுங்கள், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஏதோ கடமைக்காக மாதத்தில் ஒரு முறை இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை எசேக்கியேல் சொன்னபடி ஆமென், ஹல்லேலூயா, அனுதினமும் உட்கொள்ளுகிறவர்களாய், ஆவலாய், வாஞ்சையாய் புசிக்கிறவர்களாய் நீங்க எங்களை மாற்றுங்க. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிறதற்கு நாங்கள் எப்படி நாங்கள் தகுதிப்படுகிறோமோ, எப்படி நாங்கள் பரிசுத்தப்படுகிறோமோ, அதே போல உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்கிறதற்கும் நாங்கள் பரிசுத்தப்பட ஆமென் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுது கூட உம்முடைய பந்திக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவனுடைய கரங்களை ஆளுகை செய்யட்டும். இப்பொழுது கர்த்தருடைய பந்தி பரிமாறப்படும். எல்லாரும் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி கொண்டு உங்களுடைய ஸ்தானத்தில் நில்லுங்கள். பிரதர் அதுக்கு பின்பதாக வேதாகமத்திலிருந்து வசனத்தை வாசித்து அவர்கள் நம்மளை இந்த பந்திக்கு நேராய் வழி நடத்தின பின்பு நாம் ஒருமித்து இந்த பாத்திரத்தில் நாம் பங்கு கொள்ளலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 1 Corinthians chapter 11 verses 23 to 31. For I have received from the Lord what I also delivered to you, that the Lord Jesus, on the night when he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, "Take, eat, this is my body, which is broken for you. Do this in remembrance of me." In the same way, also he took the cup after supper, saying, "This cup is the new covenant in my blood. Do this as often as you drink it in remembrance of me.
For as often as you eat this bread and drink the cup, you proclaim the Lord's death until he comes. Whoever therefore eats the bread or drinks the cup of the Lord in an unworthy manner will be guilty concerning the body and blood of the Lord. Let a person examine himself, then eat the bread and drink of the cup. For anyone who eats and drinks without discerning the body eats and drinks judgment on himself. That is why many of you are weak and ill, and some have died. But if we judged ourselves truly, we would not be judged.